ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னா சிக்கன் டிக்கா மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் நான் 700க்கு சிக்கனை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். 4 வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, 2 டொமேட்டோவை பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். கர்டு, கொத்தமல்லி, மசாலா பார்த்துடலாம். உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா, பெப்பர், மஞ்சத்தூள், காஷ்மீரி பவுடர், மிளகாத்தூள், மல்லித்தூள். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது சிக்கனை மிக்ஸ் பண்ணி ஊற வைக்கணும். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன். அப்புறம் நான் எடுத்து வச்ச மசாலா எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சிக்கனை மசாலா கர்டெல்லாம் போட்டு பரட்டி ஊற வச்சுருக்கேன். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேன் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நான் ஆனியனும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா கோல்டன் பிங்க் கலரில் வர வரைக்கும் இதை நான் அப்படியே விட்டுறேன். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த டைமில் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டேன். இப்போ டொமேட்டோ ஜூஸை ஆட் பண்ணிக்கிறேன். இதோட பச்சை இந்த டைமில் நான் ஊற வச்ச சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நான் வாட்டரை ஊற்றி சிக்கனை வேக வச்சிடுறேன். வெந்ததுக்கப்புறம் இது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. குளிச்சிட்ருக்கு. இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்றட்டும், நான் மூடிடுறேன். ஃபைனலி நம்ம சிக்கன் டிக்கா மசாலா ரெடி ஆயிடுச்சு. செம்மையாக இருக்குது பாருங்கள். இப்படி ஜூஸியாக சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற எல்லா வீடியோவும் வரும். பாய்.